தமிழ் ஃப்ளைட்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். அது சரி, இன்றைக்கு ஒரு இடம் போக இல்லையா? பொதுவாக வெளியில் எங்கேயாவது நின்று அந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் வீடியோ போடுவோம். இன்றைக்கு நான் வீட்டில் நிற்கிறேன், ரூமில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கு ப்ளாக்கே இங்கே இருந்தான். இன்றைக்கி வீடியோ இந்த ரூமுக்கே இருந்துதான். முதல்ல இது என்னுடைய வீடு இல்லை, என்னுடைய ரூம் இல்லை. இதுவும் ஹாலிடேயில் நிற்கிற ஒரு இடம் தான். சரி, அது இருக்கட்டும். இன்றைக்கி என்ன விஷயம்னு சொன்னால், உங்களோட சில விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. உங்களுக்கு சில தகவல்கள் சொல்ல வேண்டி இருக்குது. அதனால தான் இந்த வ்ளாக் இன்றைக்கி இந்த பேட்டர்னில் தான் இருக்க போது. பெரிய அளவில் காட்சிகள் இருக்காது, ஆனால் முக்கியமான தகவல்கள் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற தகவல்களை நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று எங்களுடைய வேல்ஸ் தொடர் இருக்குது தானே, ஒண்டர்ஃபுல் வேல்ஸ், அது இப்போ தானே முடிஞ்சிருக்குது. அதை பற்றின சில விஷயங்கள், அதில் விடுபட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குது முதலாவது. ரெண்டாவது இந்த சேனலை பற்றின சில டேட்டாக்கள். இந்த சேனலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன சொன்னால், இப்போ தானே ஆரம்பத்தில் இருக்கிறேன். அப்போ ஆரம்பத்திலேயே உங்களோட ஷேர் பண்ணணும் இந்த சேனலினுடைய நோக்கம் என்னன்றது. அது ரெண்டாவது. மூன்றாவது புதிய தொடர் உண்டு, புதிய சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போது வார புதன்கிழமை. ஸோ அதுக்கான ஒரு அறிமுகம், அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒன்றொண்டா பார்ப்போம். முதல்ல இந்த சேனலை பற்றின சில விஷயங்கள் சொல்கிறேன். முதலாவது உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்குறீங்கள், கமெண்ட்ஸ் போடுறீங்கள், லைக் போடுறீங்கள், ஷேர் பண்ணுறீங்கள். உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. என்னென்னு சொன்னால், இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்சம் காலம் நான் வீடியோ போட்டுட்டு பிறகு ஒரு 10 மாதமாக வீடியோ ஒன்றுமே போடலை. அப்படியே விட்டுட்டேன், பேசாமல் ஒரே பிஸி வேலை அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோக்கள் போடலை. அதுக்கு பிறகு 10 மாதங்கள் கழித்து திருப்பி ஆரம்பிக்கக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது. 10 மாதமாக நாங்கள் வீடியோவே போடலையே, பிக்கப் ஆகுமான்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்தது. ஆனால் நீங்கள் இருக்கும்போது என்ன கவலை, நீங்கள் எல்லா வீடியோக்களையும் பார்த்து லைக்ஸ் பண்ணி எல்லா வீடியோக்களை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது அது மறுபடியும் பிக்கப் ஆகிட்டுது. எப்போ திரும்ப ஆரம்பிச்சினாங்கன்னு சொன்னால், ஜூலை மாதம் 25 போன மாதம் 25 முதலாவது வீடியோ மிரள வைக்கும் மிலானோ தொடர் ஆரம்பிச்சினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 22 இன்றைக்கு. அப்போ ஒரு மாதம் ஆக போகுது. இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோட சேர்த்து, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோட சேர்த்து இது 9வது வீடியோ. அப்போ 9 வீடியோ போட்டுக்கிறேன் இந்த ஒரு மாதத்தில். இந்த 9 வீடியோக்கள் காரணமாக 1007 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு மாதத்தில் மட்டும் 1007 சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்துக்கிறீங்கள். எனவே புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. எல்லாரையும் இந்த சேனலுக்கு வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கின்றேன். என்னென்னா, இப்போ ஒரு இடத்துல போயிருந்து அந்த இடத்த காட்டி வீடியோக்கள் போடக்குள்ள, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள, அந்த இடத்த பற்றி தான் நாங்கள் கதைக்க முடியும். ஜென்ரலாக வீடியோக்களை அப்படி தானே கதைக்கிறேன் நான். மற்றபடி நானும் நீங்களும் பர்சனலாக எங்களோட விஷயங்களை கதைக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதோ அல்லது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதோ அங்கே வச்சு முடியாது. எனவே இந்த வீடியோவை நான் அதுக்கு ஒரு சான்ஸாக பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த 1007 பேர் உட்பட அனைவருக்கும் மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல், இப்போ நாங்கள் இந்த ஒரு மாதத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சீரீஸ் முடிச்சிட்டோம். ஒன்று இத்தாலியினுடைய மிலானோ சீரீஸ், அது மிரள வைக்கும் மிலானோ என்ற பேரில் அது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வேல் சீரீஸ், ஒண்டர்ஃபுல் வேல்ஸ். அந்த வேல் சீரீஸில் நீங்கள் நிறைய பேர் பாராட்டியிருந்த நீங்கள், நல்லா அழகாக இருக்குது, அந்த இயற்கை காட்சியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்த நீங்கள் தான். இருந்தாலும் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் திருப்தி காணாத மாதிரி. ஏன்னு சொன்னால், வேல்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, பார்க்குறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இது இல்லை வேல்ஸ், இதை விட இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தது வெறும் 10% தான் சொல்லலாம். கொஞ்சம் இடங்கள்லாம் நாங்கள் போனாங்க, அது வெறும் 10% தான் சொல்லலாம். இன்னும் 90% பார்க்குறதுக்கு இருக்குது வேல்ஸில். அது மட்டும் இல்லாமல் வேல்ஸ்லேயே வேல்ஸின் கேபிட்டல் கார்டிஃப், அங்கே அந்த பக்கமே போகல இன்னும். இப்போ நாங்கள் போனது வேல்ஸினுடைய வடக்கு பக்கம் மட்டும்தான். ஸோ ஃப்யூச்சரில் அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கிறேன். எனவே இந்த வேல் சீரீஸ் ஓகே தான், ஆனால் எனக்கு பர்சனலாக திருப்தி இல்லை, இன்னும் கொஞ்சம் காட்டிக்கலாம்னு சொல்லி அதோட 2 ஆக்டிவிட்டீஸ் ஏற்கனவே புக் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணினான். அந்த 2மே ஒரு ஆற்றுல செய்கிற ஆக்டிவிட்டீஸ் தான். அதாவது இங்கே வேல்ஸில் தீ என்று சொல்லி ஒரு ஆறு ஒன்று ஓடுது, தீ என்று சொல்லி. அந்த ஆற்றுல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று புக் பண்ணியிருந்தேன் நான். அதாவது ஒரு படகுல ஏற்றி கொண்டு போயிட்டு அந்த படகு வேகமாக போய் அங்கங்கே பொத்து குதிக்கும். ஏன்னு சொன்னால், ஆறு ஒரு லெவலில் போகாது தானே, இருந்தால் போல் கீழே இறங்கும், இந்த வளையும் நெளியும் தானே. அதில் இந்த வேகமாக போயிட்டு அந்த படகு அங்கேயும் இங்கேயும் குதிக்கும், தூக்கி எல்லாம் எறியும், எல்லாம் பாதுகாப்பாக தான் கூட்டி கொண்டு போவினோம். அதை சொல்கிறது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் என்று சொல்லி அந்த ஆக்டிவிட்டிக்கு புக் பண்ணியிருந்தேன் நான், இந்த ரிவர் தீயில தான். ஆனால் கடைசி நேரத்தில் வெதரும் சரியில்லை, மற்றது நான் லண்டனுக்கு வர வேண்டி இருந்தது, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டேன். அது போச்சுது.
பிறகு அதே ரிவர் தீயில வந்து இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆற்றின் ஒரு கிளை வந்து மேலே உச்சியில் கீழே தூணெல்லாம் கட்டி அந்த தூணுக்கு மேலே பாதை மாதிரி போட்டு அந்த பாதைக்கு 2 பக்கம் சுவரெல்லாம் கட்டி ஒரு தொட்டி என்று வைங்களேன், நீளமான தொட்டி என்று. அதுலேருந்து ஆற்றின் ஒரு கிளை வந்து போகுது, அதில் தண்ணி போகுது, அதில் வந்து படகுல பயணம் எல்லாம் போகலாம். அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து புக் பண்ணான். டெண்டும் வந்து கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிட்டுது. அதனால தான் ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்கினது. மற்றபடி அதையும் செய்திருந்தால் இன்னும் 2-3 எபிசோட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து பயங்கரமாக வரவேற்று பாராட்டி இயற்கையெல்லாம் நல்லா இருந்துன்னு சொன்னீங்கள். ஸோ உங்களுக்காகவே வேல்ஸ் வந்து பார்ட் 2 வந்து கட்டாயம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். பார்ட் 2வில் வந்து விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் வந்து கவர் பண்ணணும்னு சொல்லி ஸோ அப்படி போச்சுது வேல்ஸ் சீரீஸ். அடுத்தது வந்து இந்த சேனலினுடைய நோக்கம் சொல்லணும்னு சொன்னால் தானே, அது என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. இந்த சேனலுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து ஹாலிடே போகணும், புது புது இடங்களை பார்க்கணும், எல்லா இடங்களுக்கும் போயிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணணும். உங்களை அப்படி போக வைக்கிறது தான், அந்த போகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது தான் என்னுடைய வீடியோக்களாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னு சொன்னால் எல்லாரும் வேலை, ப்ரெஷர்கள், பல பிரச்சனைகள், பிறகு லைஃப்பில் பிரச்சனைகள் அப்படி இப்படி இருக்குன்னு தானே. அப்படி இருக்கும்போது ஹாலிடேக்கு போனீங்கன்னு சொன்னால் புது புது இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மைண்டு மாறும். நீங்கள் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல ஒரே வேலைத்தளம் அப்படின்ட்டு போய் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூட்டீன் லைஃப்பில் இருக்கிறத விட ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் மைண்டு சேஞ்ச் ஆகும். அது வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி ஹாலிடே போகிறது. ஈவன் நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ரூம் புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலமாக அங்கே ஹோட்டல்லே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த முன்னுக்கு லாபி இருக்கும், அந்த லாபியில் போய் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் செய்ய ஆசையாக இருக்கும். ஆனால் ஐயோ இது பழக்கம் இல்லையே, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு தயக்கமாக இருக்கும். இந்த மாதிரி யாருக்காவது தயக்கம் இருந்தால், எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லிடுறேன், யாருக்காவது தயக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இருந்தால், அல்லது ஒரு மலை உச்சிக்கு ஹைக்கிங் போகணும் மாதிரி கிடக்குது, ஆனால் எப்படி போகிறது, பயமாக இருக்கே தயக்கமாக இருக்கே என்று சொல்லி உங்களுக்கு தோணினா நான் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடன்ஸாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த வீடியோக்கள் மூலமாக. அப்போ நீங்கள் நினைப்பீங்கள், இந்த தமிழடியானே போயிருக்கார் பாருங்கள், எத்தனை இடத்துக்கெல்லாம் போகிறார் வரார், அப்போ நாமளும் போனால் என்னன்னு சொல்லி யாருக்காவது தோணினா அதுதான் இந்த சேனலினுடைய வெற்றி. அப்படி இந்த எல்லாரையும் வந்து ஹாலிடே போக வைக்கணும்ன்றதான் என்னுடைய ஒரு நோக்கம். மற்றது இந்த மாதிரி ஹாலிடே போகணும், வார வருஷம் இங்கே போகணும், அடுத்த மாதம் அங்கே போகணும்னு சொல்லி ஏதாவது பிளானில் இருந்தீங்கன்னு சொன்னால் லைஃப் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும். ஓகே, வார வருஷம் இந்த இடத்துக்கு போகிறது, வார மாதம் அங்கே போகிறது, இன்னும் ஒரு 3 மாதத்தில் நான் இங்கே போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளானிங்கோடு இருந்தீங்கன்னு சொன்னால் லைஃப் வந்து டெய்லி வந்து பயங்கர பரபரப்பாக இருக்கும், ஒரே சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த 3 மாதம் எப்போ வருது, எப்போ அந்த ஹாலிடேக்கு போவோம், எப்போ அந்த ஃப்ளைட்டில் ஏறுவோம்னு சொல்லி ஒரே த்ரில்லிங்காக இருக்கும். வாழ்க்கை வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும். அது வந்து எங்களை அறியாமலே ஒரு எனர்ஜி ஒன்று தரும். ஓகேவா, இப்போ நாங்கள் ஹாலிடேக்கு போகிறத விட போகிற சம்மந்தமாக நிற்கும் போது அப்படியான ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றம் ஒன்று வரும். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ ஹாலிடே போகிறதுக்கு கட்டாயம் வெளிநாட்டில் இருக்கணும், இங்கே வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப் இருக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. இப்போ நாங்களெல்லாம் எத்தனையோ நாட்டுக்கு போகிறோம் தான், விசான்ற ஒரு விஷயமே தேவையே இல்லை. விசாண்டா என்னண்டே தெரியாது, விசா எப்படி எடுக்கிறேன்னு தெரியாது, போக வேண்டியது பாஸ்போர்ட்டை காட்ட வேண்டியது, போக வேண்டியது, பாஸ்போர்ட்டும் யாருக்கும் காட்டுற இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கொண்டே ஸ்கேன் பண்ணி போட்டு போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அது ஒரு அட்வான்டேஜ் தான், இல்லையண்டு இல்லை. அதுக்காக இலங்கையில் இருந்தாலோ இந்தியாவில் இருந்தாலோ ஹாலிடே போக முடியாதுன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இல்லை. அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இலங்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பாஸ்போர்ட்டுக்கு 54 நாடுகளுக்கு போக முடியும். ஒன்றில் விசா இல்லாமல் போக முடியும், அப்படி இல்லை என்று சொன்னால் ஒன் அரைவல் விசாவில் போக முடியும். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து மொத்தம் 54 நாடுகள் இருக்குது. இது முதலாவது. இந்திய பாஸ்போர்ட்டுக்கு வந்து 70 நாடுகளுக்கு போக முடியும். அப்போ முதல் கட்டமாக நீங்கள் போகக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் போகலாம் தானே, அந்தந்த நாடுகளுக்கு போகலாம் தானே. ஒருக்கா ஃப்ளைட்டில் ஏறி எல்லா அனுபவம் கிடைக்கும், போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இந்த எல்லா அனுபவங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியாவில் கூட நிறைய யூடியூபர்ஸ் வந்து எத்தனையோ வெளிநாடுகளுக்கு வெறினம், பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் விசாக்கு அப்ளை பண்ணி அந்த விசா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவையிலே வீடியோக்கள் எல்லாம் விளங்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் வெறினம். அப்போ இப்போ வந்து இந்த 2026 வந்து பயணம் வந்து எல்லாரும் எல்லா இடம் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. எனவே அதுக்கான ஒரு முயற்சியை செய்தால் ஓகேயே தவிர மற்றபடி போக முடியாது என்று சொல்லி இல்லை. முடியான்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ விசா பிரச்சனை இருக்கிறார்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல்ல வந்து ஒரு சின்ன நாட்டுக்கு போகிறது, போயிட்டு பத்திரமா திரும்பி வர்றது, பிறகு அதை விட அடுத்த ஒரு பெரிய நாட்டுக்கு போகிறது. இப்படியே ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஒன்றை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு செங்கன் விசாவுக்கோ அல்லது ஒரு கனேடியன் விசாவுக்கோ அமெரிக்கன் விசாவுக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்.
அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ கட்டமாக நீங்கள் அடுத்த கட்டம் போகலாம். எனவே இந்த உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் யாரும் ஹொலிடே போகிறதுக்கு எந்த விதமான தயக்கமோ தடையோ கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ இலங்கையில் இருக்கிறார்களுக்கு சொல்கிறேன், இலங்கையே பயங்கரமான ஒரு ஹொலிடே நாடு தானே, ஹொலிடே டெஸ்டினேஷன் தானே. எத்தனையோ வெள்ளக்காரர்கள் இந்த உலகத்தின் சகல மூலைகளில் இருந்தும் இலங்கைக்கு வெறினோம். ஏன்னா இலங்கையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கே இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்குறதுக்கு இலங்கையில். நானே இலங்கையில் கொஞ்சம் இடம் தான் பார்த்துருக்கிறேன். இலங்கையில் இதுவரைக்கும் ஹொலிடே என்று சொல்லி போனதே கிடையாது. ஸோ அப்போ இலங்கையில் இருக்கிறார்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு சொல்லுங்க அங்கே இடங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. எனவே இந்த உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் ஹொலிடேக்கு போக முடியும். எல்லோரும் ஹொலிடேக்கு போகணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்றதான் தமிழ் ஃப்ளைட்ஸ் சேனலினுடைய நோக்கம். அப்போ தமிழ் ஃப்ளைட்ஸ், அதாவது தமிழ் மக்கள் அனைவரும் ஃப்ளைட்ஸில் ஏறணும், பயணம் போகணும். இதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம்தான் தமிழ் ஃப்ளைட்ஸ். அடுத்தது புதிய தொடர். இப்போ வார புதன்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். இது இந்த சீசனுக்கான 3வது தொடர். முதல்ல இத்தாலி தொடர், அடுத்தது வேல்ஸ் தொடர், இப்போ வந்து 3வது தொடர் ஆரம்பிக்க போகுது. எந்த டெஸ்டினேஷன், எங்கே போகிறேன் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. ஒரு மிக 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 அழகான ஒரு இடம். இப்படியெல்லாம் இங்கே இருக்குமென்னு சொல்லி தான் கனவுலும் நெக்கையில் பார்த்த காட்சிகள், எடுத்த வீடியோக்கள் எல்லாம் வேறு லெவலாக இருந்தது. உண்மையிலே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நாம் வந்து இவ்வளோ காலம் போன நாடுகளுக்குள்ளே வந்து சுவிஸ் வந்து எப்போவுமே அழகாக இருக்கும், சுவிஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும், மலைகள் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்னு வைங்களேன். பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான் சுவிஸ். இருந்தாலும் சுவிஸ் வந்து அப்படி ஒரு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸுக்கு போட்டின்றே சொல்லலாம். சுவிஸையும் இதையும் ஒரே தட்டில் வைக்கலாம். அதாவது 50-50 கொடுக்கலாம் 2 நாடுகளுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் அடுத்த சீரீஸில் வந்து வரப்போகுது. இந்த நாட்டில் வந்து வேறு நாடுகளில் இல்லாத, வேறு எத்தனையோ நாடுகளில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நாட்டில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக படமாக்கி இருக்கிறேன். ஃபுல்லாக அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சீரீஸை வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ வேல்ஸில் சொன்னது தானே, கொஞ்சம் எபிசோட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது, நிறைய எடுக்க முடியலைன்னு சொல்லி. ஆனால் அந்த குறையெல்லாம், அந்த விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் சேர்த்து இந்த சீரீஸில் வந்து கவர் பண்ண போகிறோம். இது ஒரு நீளமான சீரீஸ், கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் இது ஓடும். இப்போ ஆகஸ்ட் மாத கடைசியில் ஆரம்பிக்க போது தானே, ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்க போது. எப்படியும் செப்டம்பர் கடைசி வரைக்கும் இது ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்டா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த புதிய சீரீஸை பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாராகுங்கோ. உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். முதலாவது எபிசோட்ல இருந்தே ஃபுல்லாக பாருங்கள். கட்டமாக நாங்கள் போவோம். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அவ்வளவு அழகான இடங்கள், அவ்வளவு சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாம் இந்த சீரீஸில் இருக்குது. சரி, இவ்வளோ சொல்லி போட்டு நாட்டின பேரை சொல்லலையேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறேன். அதுதான் நோர்வே. எஸ், எங்களுடைய புதிய சீரீஸ் வந்து நோர்வேயை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நோர்வேல வந்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான இடங்கள் எல்லாம். நோர்வேக்கு போன பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது, ஏண்டா முதலே போகலை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து நோர்வே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. அது போகிற ஒரு ஐடியாவே இருக்கையில் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தது தானே. ஃபுட்பால் மேட்ச் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வே பிளேயர் ஹாலண்ட் இருக்கிறது தானே. ஹாலண்டை பிடிக்க போய் பிறகு இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் டிக்டாக்லேயும் வந்து ஹாலண்ட் ஒரே வீடியோக்கள் பார்த்து அப்பயே நினச்சிட்டேன், ரைட் அடுத்தது நோர்வேக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அப்பயே பிளான் பண்ணி தேடி தகவல் எல்லாத்தையும் திரட்டி எங்கே போகலாம், எப்படி போகலாம்னு சொல்லி. எனவே இந்த நோர்வே சீரீஸுக்கான அடிப்படை காரணம், முதலாவது ஆளே வந்து இந்த ஹாலண்ட் தான். ஹாலனால் வீட்டில் ஒரே பாட்டு எந்த நேரம் பாடினபடி ஹாலன் அந்த பாட்டு ஒன்று இருக்குது தானே, அதை வந்து திரும்ப பாடி நினைக்கிறேன் எங்கட வீட்டில் இருக்கிறாங்களுக்கு காதெல்லாம் பிடிச்சிருக்குமென்று சொல்லி கடைசியாக வீட்டில் வந்து டார்ச்சர் தாங்க இல்லாமல், தொல்லை தாங்க இல்லாமல் பிடிச்சி நோர்வேக்கே அனுப்பி விட்டுட்டோம். போய் நீங்கள் வடிவாக வீடியோக்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ நோர்வே தொடருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன்னு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா என்ன பேருன்னு சொன்னால், இப்போ மிரள வைக்கும் மிலானோ, மீனா ஒண்டர்ஃபுல் வேல்ஸ், அதை இங்கிலீஷில் வச்சு நான் WW ஒண்டர்ஃபுல் வேல்ஸ் என்று சொல்லி. அப்போ நோர்வேக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சு கணக்க பேர்களை யோஜனை அப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமான்னு சொல்லி கடைசியாக நெஞ்சம் நிறைந்த நோர்வே, இதுதான் பேர், நெஞ்சம் நிறைந்த நோர்வே. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து முடிய நெஞ்சம் உண்மையாக நிறைஞ்சு போச்சு. இந்த தொடரை பார்க்குற உங்களுக்கும் கட்டாயம் நெஞ்சமெல்லாம் நிறையும். அந்த நோர்வே அப்படியே மனசில் பதியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த பேரும் வந்து பொருத்தமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீரீஸ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகலே அது சரியென்று சொல்லுங்க, பிறகு பிள்ளையென்று சொல்லுங்க.
பிள்ளையாக இருக்க வாய்ப்பில்லை. என்னென்னு சொன்னால் அவ்வளோ அற்புதமான நாடு நோர்வே. ஸோ நெஞ்சம் நிறைந்த நோர்வே இந்த தொடர் வந்து 26ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி, நான் முதல் 25 சொல்லிட்டு நினைக்கிறேன், சாரி, 26ஆம் தேதி ஆரம்பிக்குது, புதன்கிழமை. ஸோ எல்லோரும் தமிழ் ஃப்ளைட்ஸ் சேனலோட இணைஞ்சிருங்க. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும். கிழமையில் 2 வீடியோக்கள் கட்டாயம் தொடர்ந்து வந்து தான் இருக்கும். இன்னும் நிறைய இடங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்குற உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்காது. நிறைய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அதோட உங்களுடைய உறவினர், நண்பர்கள், சொந்தக்காரருக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு சேனல் ஒன்று இருக்குது, பாருங்கள், இந்த வீடியோக்களை பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், நெஞ்சம் நிறைந்த நோர்வேயுடன். பாய்.